வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஜிம்முக்கு போனால் அவங்க ஆண்கள் மாதிரி வந்துடுவாங்களா அப்படின்ற விஷயத்தையும், டயட்டு அதே மாதிரி அவங்க மேக் பண்ணுற மிஸ்டேக் என்னென்ன, எதனால ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். அது காரணம் என்ன, அதுக்கப்புறம் அதில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே முழுக்க முழுக்க விமென்ஸை மட்டும் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. முதல் விஷயம், ஒரு விமன் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு மசில் கெயின் ஆகணும், பசங்க மாதிரியே நம்மளுக்கு மசில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக இருக்கிற விமென்ஸ் எல்லாருமே நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் ஒரு மித்து இருக்குது, அதாவது ஒரு பயம் கலந்த ஒரு மித்துன்னு சொல்லலாம். அது என்னதுன்னா, ஒர்க் அவுட் பண்ணணுன்னா மசில் டெவலப் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நிறையா விமென்ஸ் பயப்படுறாங்க. இதனாலேயே ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் ஜிம்முக்கு வர்றது ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வராங்க. பட் ஓரளவுக்கு ஃபிட்னஸ் சயின்ஸ் தெரிஞ்சவங்க இல்லை ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. பட் இதுதான் மெஜாரிட்டியான பீப்புள் விமென்ஸு ஜிம்முக்கு வராத காரணம் இந்த தான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆணை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டிரான் சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ டெஸ்டோஸ்டிரான்றது மேல் ஹார்மோன். ஸோ இதனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் டெவலப் ஆகும். இது அதிகமாக பசங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மசில் ஃபார்ம் ஆகும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோனில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேலன்ஸ்டாக மட்டும்தான் வச்சுக்கிற முடியும். அதை ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் லெவல் கம்மியானாலோ கூட ஆனாலோ அது உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இதை சரிசமமாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வரோம். ஸோ இதுதான் பெண்களை பொறுத்த வரைக்கும். பட் பெண்களுக்குமே டெஸ்டோஸ்டிரான் சுரக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் சுரக்குது. அதுவும் பிட்ரூட்டி சுரப்பிலையும் ஓவரிஸ்லையும் மட்டும்தான் சுரக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் மசிலை கெயின் பண்ண முடியாது. அவங்க என்ன தான் வெயிட் தூக்குனாலும், அவங்க என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் ஆக முடியுமே தவிர அவங்களுக்கு மசில் டெவலப் ஆகாது. ஸோ ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு மசில் டெவலப் ஆகும். ஏன்னா அவனுக்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்கிறதுனால. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட மசில் அழகாக ஃபிசிக் டோன் ஆகும். ஆனால் அவங்க நல்லா மசில் கெயின் பண்ண முடியாது. அழகான ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியும் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை. அவங்க ஸ்ட்ராங்காக ஆகுவாங்க. ஸோ இதுதான் மென்னுக்கும் விமெனுக்கும் இருக்கிற டோட்டல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் யாராவது லேடிஸ் ஜிம்முக்கு போனாங்கன்னா ஆம்பளை பசங்க மாதிரி வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அதே மாதிரி வீடியோவில் நீங்கள் நிறையா ரீல்ஸ்லேயும் பார்த்துருக்கலாம், இல்லை டிவிலையும் பார்த்துருக்கலாம். பெண்கள் ஆண்கள் மாதிரி நல்லா மஸ்குலரான ஃபிசிக் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்னதுன்னா அவங்க ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஸ்டெராய்டுன்றது அது டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வகையான அது ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஒரு ஸ்டெராய்டை இன்ஜெக்ட் பண்ணும்போது அது ஈஸியாக மசிலை டெவலப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நிறையா லேடிஸ் ரீல்ஸ்லேயோ டிவிலேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே வருமானா கிடையாது. ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த மாதிரியான மஸ்குலரான ஃபிசிக் அது கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் ஜிம்முக்கு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஜிம்முக்கு போனால் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்ம போகும்போது வெயிட்டே தூக்க முடியாது. ஸோ இருக்கிறதுலே கம்மியான வெயிட் தான் நம்மளால் தூக்க முடியும். அந்த கம்மியான வெயிட்டு தூக்குனதுக்கப்புறம் அடுத்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.5 kg தான் இருக்குன்னா அந்த 2.5 kg ஃபஸ்ட்டு தூக்கவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அதை தூக்கி பழகிடுவாங்க. பட் இதுக்கடுத்து அப்புறம் 10, 12 இந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட்டையும் அப்கிரேட்டே பண்ண முடியாது. பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அதே கம்மியான வெயிட்டில் மட்டுமே வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. இதுதான் மேஜராக எல்லா விமென்ஸும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீக்லேயும் அந்த வெயிட்டை மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம பாடியில் மெட்டபாலிசம் ரொம்ப
கூட ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கூடுறதுனால வெயிட் லாஸ் ஆக முடியும் நம்மளால். ஸோ அழகாக வந்து ஒரு ஃபிசிக் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணாலும் ப்ராப்பரான சாப்பாடு சாப்பிட்லன்னா அதுவுமே ஃபிசிக் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியாது. இதுக்கப்புறம் 4வது உள்ள அட்வான்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம். பெண்கள் ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ப்ராப்பரான டயட்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட போன் டென்சிட்டி வந்து நல்லா அதிகமாகும், திக்காகும். ஸோ இது மூலயமா போன் சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்ஜுரினா அது நடக்காது. ஏன்னா அவங்க எலும்பு வந்து நல்லா வலிமையாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த எலும்பு வந்து வீக் ஆயிரும். கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி நம்ம நிறைய விளம்பரத்தில் கூட பார்த்துருப்போம். இதனால் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காகவே போனுக்கு உண்டான சத்து தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், நம்ம டயட்டில் இருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து போன் டென்சிட்டி அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இன்ஜுரி ஆகிற வாய்ப்பும் கம்மியாகும், நம்ம ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட், அதுக்கப்புறம் சுகரு, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வராது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு விமென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இதோட சேஞ்சஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெட்டர் ஸ்லீப்பிங். ஸோ ப்ராப்பரான ஸ்லீப்பிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரை அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்னைக்கு ஜிம்முக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்க டிப்ரெஷன்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க உடம்புல மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி மெலட்டோனின் சுரந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதுவரை தூங்காமல் இருந்தவங்க கூட ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தூங்குனாங்கனாலே ஈஸியாக அவங்க உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அவங்க ஈஸியாகவே ஸ்ட்ரென்தன் ஆகுவாங்க. அவங்க நினச்ச மாதிரி அவங்க பாடியை அழகாக டோன் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து விமென்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது வந்து எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப கம்மியான வெயிட்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க. போக போக அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒன்று. செகண்டு ப்ராப்பரான டயட் இருக்கணும். தேர்டு வந்து அவங்க மற்றவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி ஜிம்முக்கு போனால் வந்து மஸ்குலர் ஆயிடுவோம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக ஆவாங்க, மசில் டோன் கிடைக்கும். இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் அவுட் ஒரு செட்டு, அதாவது ஒரு செட்னா 10 கவுண்ட்டு நம்ம போடுவோம்ல, ஸோ இதுதான் ஒரு செட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு செட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த அதே ஒர்க் அவுட்டு அடுத்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து கேப் விடுவாங்க மென். ஆனால் ஒரு விமனை பொறுத்த வரைக்கும் அடுத்த செட்டு போகும்போது அவங்க அந்த 3 to 5 மினிட்ஸுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்களோட மசில் ரெக்கவரி ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மென் வந்து 5 மினிட்ஸ் வரை அவங்க டைம் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு விமன் 2 to 3 மினிட்ஸ் வரை அவங்க வந்து டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்களோட பாடி வந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்றதையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விமென்ஸுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.